தொடர் மழை எதிரொலியாக திருச்செந்தூர் முருகன் கோயில் வெறிச்சோடி காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தூத்துக்குடி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 35 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. இந்த மழையானது மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், ஆத்தூர், ஆறுமுகநேரி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களுடைய வருகை என்பது இன்று குறைவாக இருக்கிறது. வழக்கமா விடுமுறை தினங்கள்ல பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். பக்தர்கள் தரிசன வரிசையில போட்டு நிற்பாங்க. கிட்டத்தட்ட 4 மணி முதல் 5 மணி நேரம் வரை சனி ஞாயிறுகள்ல காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலைமை என்பதுதான் உண்டு. ஆனா இன்னைக்கு மழை காரணமாக பக்தர்கள் குறைந்த அளவிலே கோயிலுக்கு வந்திருக்காங்க. இருந்த போதும் தரிசன வரிசையில கூட்டம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லி கோயிலுக்கு வந்திருந்தாங்கன்னா வழக்கமா 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு 1 மணி நேரத்திற்கு உள்ளாகவே சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அதுலயும் குறிப்பா பெரும்பாலான பக்தர்கள் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போட்ட பக்தர்கள் தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு இன்னைக்கு அதிகமா வந்திருக்காங்க. வழக்கமா உள்ள பக்தர்கள் குறைந்த அளவு தான் இருக்காங்க. இருந்த போதும் கோவில் வளாகத்துல அங்கங்கே சிறு அளவுல தண்ணீர் தேங்கி இருந்த போதும் பக்தர்கள் வழக்கமான உற்சாகத்தோட சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு கடல்ல புனித நீர் ஆடி போயிட்டு இருக்காங்க. இந்த கடற்கரை பகுதிகளில் கொஞ்சம் கரையை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பக்தர்கள் சார்பாக வச்சிருக்காங்க. அபிநயா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கும் சூழல் குறித்த விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.